ஏன் முத்துக்குமரன் வின் பண்ணுவாரு? சும்மா சொல்லுங்க. ஏன்? இல்ல நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், அப்பப்போ மட்டும் தான் பார்ப்பேன். ஓகே. இப்போ முத்துக்குமரன் ரீல்ஸ்ல தான் பாத்துருக்கீங்க. சோ அவருக்கு ப்ரமோஷன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரீல்ஸ் பிடிக்குமா அவரை? பாக்குறல்ல? பாப்பேன். சரி, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு பிக் பாஸ்? நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இப்ப ஃபினாலே டாஸ்க் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மஞ்சூரி வேற வெளியே போயிட்டாங்களா. இப்ப அவங்களதான் பிக் பாஸ் எனிமி அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு டாக்லாம் போயிருந்தது. ஆனா இப்ப அவங்க வெளியே போயிட்ட பிறகு இப்ப ஓரளவுக்கு சண்டை குறையும்ன்ற மாதிரி இருக்கு. சண்டை குறைஞ்சிச்சுன்னா டிஆர்பி குறையும். அது எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க ஃப்ரெண்டு முத்துங்குமரன்ங்கிறாரு, அவர் கண்டிப்பா குழப்பி விடுவாரு எல்லாத்தையும். அவர் இருக்கிறவரை எதனா ஒரு சண்டை மாத்தி மாத்தி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளில வந்து ஒரு ப்ரொமோஷன் டீமை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து உள்ள கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. நீ இதை எப்படி பார்க்குற? வெளில ஒரு ப்ரொமோஷன் டீம் இருந்து மீம்ஸ்லாம் போடுறாங்களா? வருது. அதெல்லாம் வராமலாம் இல்ல. அவங்களே அபிஷியலா வச்சிருக்கவும் செய்யறாங்க. அன்அபிஷியலாவும் ஃபேன் பேஸ்டு மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. அது அவங்களோட ப்ரமோஷனுக்காக அவங்க போடுறாங்களா, அதுல நம்ம என்ன தப்பு சொல்றது? ஸோ யாருக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ப்ரமோஷன்? முத்துக்குமரனுக்கு தான் அதிகமா இருக்கு. அவன் ஓட்டு பார்த்திருக்கீங்களா? அவன் வந்து எல்லாருக்கும் ஒரு 1000 கணக்குல வந்ததுன்னா அவனுக்கு மினிமம் ஒரு 1,30,000 அந்த மாதிரி வருது. அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே வருது. அதை தாண்டி இப்ப சௌந்தர்யா எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. அவனுக்கு தான் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு அடுத்து தான் சௌந்தர்யா வருது. அது ஒரு 80,000. அவங்களுக்கு தான் ஃப்ரைடே அந்த மாதிரி ஃப்ரைடே டைம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஒரு 1 lakh தாண்டிடும் ஓட்டு. அப்படியா? ஸோ ரெகுலரா நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்க. எனக்கு யார் ஜெயிக்கணும்? எனக்கு யார் ஜெயிச்சாலும் எனக்கு வரப்போகுது காசு. அது சரிதான். ஃபினாலே டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. முடிஞ்சு. ஆமா, ரயான் தான் வாங்கியிருக்கு. அது எப்படி இருந்துச்சு ரயான்? அந்த விக்டரி வந்து கரெக்டான விக்டரியா? விக்டரி அதுக்கு டிசர்விங் தான். பட் அவர் ஒருத்தர் தான் தனியா விளையாடின மாதிரி இருந்துச்சு. முத்துக்குமரன் நிறைய அலைன்ஸ் போட்டனால அது ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அதை தாண்டி வெளில வந்து பிஆர் டீம்லாம் இருக்கிறதுனால தான் பயங்கரமா வந்து இவங்க வந்து அப்படி ப்ரோமோட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது பத்தி தெரியல. பிஆர் டீம் பத்திலாம் தெரியல, ப்ரமோஷன்லாம் பத்தி தெரியல. அதை பத்தி தெரியல. நானும் வெளியே போயிட்டேன். சரி, நானும் வெளில போயிட்டேன். நானும் இருக்கான்டா. வெளியே போயிட்டேன் ப்ரோ. அப்படியா? ராயன் தான் இருக்கான். அப்படியா? நானும் எப்படா வெளில போலாம்? அந்த கலரா கோலி மண்டை வச்சு. சரி, ஓகே. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஜெயிச்சு ரயான் வந்து ஃபினாலே டிக்கெட் வின் பண்ணிருக்காரு இல்லையா? அது எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஏதோ பையன் உள்ள வந்ததுக்கு ஏதோ சாதிச்சிட்டா போல. சரி, எந்த கண்டெஸ்டன்ட்ல வந்தாரு, ஃபர்ஸ்ட் ஃபைனல் போயிட்டாரு. சரி, இப்போ ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பிஆர் டீம் வெளில இருந்து ப்ரமோஷன் வந்து பண்ணி தான் அவங்க வந்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. நீ அதை எப்படி பாக்குற? வெளில ப்ரமோஷன் இருக்கா? இருக்கு, நிறைய பேர் ப்ரமோஷன் பண்றாங்க. இப்போ நம்ம கிரிக்கெட்டை கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபுட்பால் கூட இந்தியா டீம்ல எதுவுமே இல்லை, கிரிக்கெட் மட்டும் இருக்குன்னா. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்றாங்க. பிஸ்னஸுக்கு என்ன மெயின் காரணம்னா அவங்க முன்னாடி போடுற காசை வந்து ஆட்ல வச்சு அவங்க எடுத்துருவாங்க. இதே ஃபுட்பால் அப்படி பண்ண முடியாது, ஆடே போட முடியாது. கிரிக்கெட்னா வந்து நம்ம ஓவர் கணக்குல ஒரு பிரேக் விட்டு அதுல வர காசு வந்து அவங்க அடிச்சிருவாங்க. குதிரை காசு அது வந்து நிறைய இதுவாகுது. ஓகே. ப்ரமோஷன் இருக்கு. யாருக்கு அதிகமா ப்ரமோஷன் பண்றாங்க? ப்ரமோஷன் அதிகமா யாருக்கு பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து விஷாலு, அப்புறம் வந்து முத்துக்குமரன். உனக்கு? விஷாலு, அருணுக்கு ஏன் பண்றாங்க? அருண் வந்து அவர் வந்து விஜய் டிவில வந்து நடிச்சிருக்கான், ஒரு சீரியல்ல நடிச்சிருக்கான். அதுல வந்து நிறைய பேர் அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த அவங்க ஃப்ரெண்டு வேற இருக்காங்க, அர்ச்சனான்னு யாரோ, அவங்களும் சேர்ந்து கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? அவன் முத்துக்குமரன் சொல்றான். எனக்கு கேட்டா நான் ராயன் தான் சொல்லுவேன். பிக் பாஸ் பாக்குறதுண்டா? எப்படி போயிட்டு இருக்கு இப்போ பிக் பாஸ்? இப்போ எல்லாரும் சண்டை போட்டுட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே சண்டை போட்டு இப்போ ரயான் கிடைச்சிருக்கு டிக்கெட் டு ஃபினாலே. ஓகே. ரயானுக்கு கிடைச்சது வந்து கரெக்டான விக்டரி தான் நினைக்கிறீங்களா? ஆமா, அவரு நல்லா தான் டிக்கெட் டு ஃபினாலேக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணி அவருக்கு கரெக்டாக தான் கிடைச்சிருக்கு. அவருக்கு கரெக்டாக தான் கிடைச்சிருக்கா? சார் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ப்ரமோஷன் டீம், அதாவது நம்ம பார்க்குற இன்ஸ்டால எல்லாத்துலேயும் போடுறாங்க இல்லையா? ஸோ இதுக்குன்னு ஒரு டீமை வெளில வச்சுட்டு தான் அவங்க வந்து உள்ள விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ப்ரமோஷன் தான் வந்து அவங்களை ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு யார் அதிகமாக ப்ரமோஷன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? வெளில வந்து அதிகமாக வீடியோ வந்து நம்ம பார்க்கறது யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? முத்துக்குமரன். ஏன் அப்படி நினைக்கிறேன்? அவரு இதுக்கு முன்னாடி நிறைய வெளியே இருக்கும் போதும் வீடியோஸ் பண்ணுவாரு. அவரு நல்ல பேச்சாளர் வேற. ஓகே.
எல்லாருக்கும் அவருக்கு ஃபேஸ் தெரியும் அப்படின்னு ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்கு. Okay, அதனால அவருக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? முத்துக்குமரன். முத்துக்குமரன் அவர் தான் வின் பண்ணுமா? ஏன்? அவர் வெளியே வந்தாருன்னா அவரை மாதிரி இருக்கிற நிறைய, அவர் கிராமத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் மாதிரி இருக்கிற பசங்க நிறைய பேர் வருவாங்க. அவர் ஜெயிச்சாருன்னா அவர் மாதிரி இருக்கிற பசங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனா அவரு பார்த்து எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ற